டாக்டர் பண்ணுறது வந்து முழுக்க முழுக்க அயோக்கியத்தனம் சார். நீ போன பிறகு யார் சார் வருவான்? ஒரு கட்சி உருவாக்கி வச்சிருக்கிறேன், ஏதோ நம்பி பின்னாடி ஒரு ஃபாலோவர்ஸ் வந்துக்கிறான். உன்னால் முடியும்னா விட்டு எவ்வளோ விலகு அவன் பையன் பார்த்துட்டு போகிறான். ரெண்டு பக்கம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கலைஞர் பேரும் ஜெயலலிதா பேரும் இருக்கும். யாரோட சொத்துல யார் பேர் இருக்கும்? உன்னோட அடையாளத்தை நீ வெளிப்படுத்த விரும்பலை சார். இந்த மக்கள் வந்து நமக்கான ஓட்டு போடவும், அதான் சொன்னார், ஊமை ஜனங்களை வச்சுக்கிங்கன்னா நான் என்ன பண்ண முடியுன்றாங்க. எல்லாம் ஊமையாக இருக்கிறதுனா நீ எல்லா வேலையும் சரி. அன்புமணி வானானாக்கா இன்னார்ன்றத பாமகவில் நீ இம்மிடியேட்டாக டெக்ளேர் பண்ணிவிட்டு அன்புமணி நீக்கிட்டு போ. நான் அன்புமணிக்கு ஃபேவரன்னு கிடையாது. யாராக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரணும் சார். கலைஞர் கடைசி வரைக்கும் வச்சுருந்தார் சார், பையனை கொண்டாடாமே. கடைசி கட்டத்தில் என்ன பண்ணார்? ஸ்டாலினை கொண்டு வந்தார்ல. எனக்கு அடுத்து இவர் தான்றதை எல்லாரும் பதிலும் வெளிப்படுத்திட்டார்ல. இல்லை நீ யாரையாவது உன் மனசுக்குள்ளார வச்சுருந்தீங்கன்னா கூட இவங்க தான் எனக்கு அடுத்து வாரிசு, இவங்க தான் என் கட்சின்னு சொல்லிட்டு போ. அன்புமணி தான் உன் வாரிசாக கிடையாதுன்ட்டு அடுத்த வாரிசு யாருன்னு சொல்லிட்டு போ. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்கு அகில பாரத சத்திரிய மகாசபா ஸ்டேட் பிரசிடென்ட் புருஷோத்தமன் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சர்வே ஆஃப் ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சேர்மனாக வந்து பூத்தாயிலவனும் போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரியில், பிஜேபி மினிஸ்ட்ரியில். சர்வே ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் டைரெக்ட் பிஎஸ்சி முடித்த ஸ்டூடெண்ட்டுங்களை, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்த பசங்களை அதில் நீங்கள் அப்பாயின்ட் பண்ண முடியும். எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்தீங்க? வாய்ப்பு சார் இது. இப்போ நினச்சா பண்ண முடியுங்களா? அன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன் 20 வருஷம் சர்வீஸில் இருந்திருப்பான்ல. ரயில்வே மினிஸ்டராக ஏகே மூர்த்தி போனான் சார். நீங்கள் ரயில்வே சர்வீஸ் கமிஷன் எழுதிட்டு வர்றதுன்றது வேறு, கலாச்சியா உள்ளே வைக்கிறதுன்றது வேறு. கலாச்சியா வேலைக்கு வைக்கிறாங்கல்ல, ஒரு ரயில்வே மினிஸ்டரால் கலாச்சியா வைக்க முடியுமா? முடியாதா சார்? வைக்கலாம். ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு 10 பேராவது நீ வச்சிருப்பியா? உனக்காக ஓட்டு போட்டான், உனக்காக கஷ்டப்பட்டான், உனக்காக தான் வாழ்க்கை இழந்தவன்லாம் இருக்கான். அவன் குடும்பத்தில் ஆளுக்கு ஒருத்தனுக்காக வேலை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல, செஞ்சுருக்கணும் இல்லையா சார்? மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு கண்ணையா கிட்ட கொடுத்து விற்றுட்டீங்க. எஸ்ஆர்எம் யூனியன் இருக்காங்கல்ல, கண்ணையா விற்றான் சார் போஸ்டிங் எத்தனையா. அப்புறம் நீ இவர் எதுக்கு சமுதாயத்தை பற்றி பேசணும்? பேசக்கூடாது இல்லை சார். நீ கட்சின்னு ஆரம்பிச்ச பிறகு நீ கட்சியாக போயிடு. அப்போ யாரும் உன்னை பற்றி குறை சொல்லவே முடியாது. ஏன்னா நீ உருவாக்கின கட்சி, நீ இதுக்காக பெரிய அளவில் வந்து உழைச்சி இருக்கிற என்ன. அது நீ அப்படி வேணாலும் முடிவு எடுக்கலாம், நீ யாரை வேணாலும் கொண்டு வரலாம் ஒரு கட்சிக்குள்ளார. ஆனால் ஜாதிக்குள்ளார ஒன்றுமே செய்யாமல் இந்த ஜாதியே என் பின்னாடி இருக்கணும்னு இந்த ஜாதியை சொல்லி அழிச்சின்னு இருக்காத. தயவுசெய்து விட்டுட்டு வெளியே போயிடு. உன் பையனை நீ அழிக்காத சார். நீ போன பிறகு யார் சார் வருவான்? ஒரு கட்சி உருவாக்கி வச்சுருக்கிற, ஏதோ நம்பி உன் பின்னாடி ஒரு ஃபாலோவர்ஸ் வந்துக்கிறான். உன்னால் முடியும்னா விட்டு எவ்வளோ விலகு அவன் பையன் பார்த்துட்டு போகிறான். அவன் நல்லவனா கேட்டவனான்றது பப்ளிக்கில் வரும்போது பப்ளிக் வந்து முடிவு பண்ண போகுது. அவனை கொண்டு வரலாமா கொண்டு வரக்கூடாதா? யார் அன்புமணியை நம்ம கொண்டு வரதா இல்லை கொண்டு வராமல் விட்டுடுறதா அப்படின்றது மக்கள் தானே முடிவு பண்ணணும். ஏன் நீ அந்த வேலையை பண்ண மாட்டேன்ற சார்? அவர் முதல்ல பகிரங்கப்படுத்தணும் சார். இது என்ன பிரச்சனை, இது எதனால் நடக்குதுன்றதை டாக்டர் தயவுசெய்து வெளியே சொல்லணும். இவருக்கும் சமுதாயத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றி அவர் வெளியே சொல்லணும். நான் தான் சொல்லக்கூடாது. இதுக்கு முன்னாடி இந்த சமுதாயத்தை கட்டமைச்சு அத்தனை பேரையும் சொல்லணும். இவரெலாம் வந்து 80க்கு பிறகு தானே சார் வர்றாரு. இவர் அதுக்கு முன்னாடி இருக்குது இல்லை, 883லேருந்து இருக்குது. வலுவாக வந்து இன்றைக்கி இந்த ட்ரஸ்ட்டு பன்னீர் பொதுசொத்து நல வாரியம்லாம் நீயா பண்ண? அன்றைக்கி இருந்த சமுதாயத்தை இருந்த கொடைவள்ளல்கள் வந்து பண்ணி வச்சுட்டு போனாங்க. அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வரணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் நியாயமா? இதே விட்டுடுங்க சார். ஆளவந்தா ட்ரஸ்ட் இடத்துல சென்னை குடிநீர் வாரியத்தை வந்து போட்டிருக்காங்க இல்லைங்களா, சுத்திகரிப்பு ஆலயம். இவர் உண்மையிலே இந்த சமுதாயத்து மேலே ஆளவந்தார் மேலே பற்று இருந்திருந்தாங்க போடுறதுக்கு முன்னாடி அப்ஜெக்ஷன் பண்ணிருக்கணும் சார். இன்றைக்கி விஜிபி இருக்குல்ல, விஜிபி 99 இயர்ஸ் லீஸ் ஏரியா நியரஸ்ட் சிட்டி, ஏன் அங்கே போட சொல்ல வேண்டிய தானே? சொல்லிருக்கணும், சொல்லியிருக்கூடாதா சார்? அது அவரோட சொந்த இடம் கிடையாது, லீஸுக்கு எடுத்திருக்காரு. ஆளவந்தா ட்ரஸ்ட்ன்றது அவர் சொந்த உழைப்பில் அவருக்கு, அதாவது அறநிலையத்துறைக்கான இடம், அது அறநிலையத்துறைக்கு அவர் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ளார போடுறேன்னா அதை தடுத்து நிறுத்திருக்கணுமா நிறுத்திருக்கூடாதா? அப்போ உனக்கு இந்த சமுதாயத்தில் அக்கறை இருக்கா? அக்கறை இருந்தால் பண்ணிருக்கணும்ல. ரெண்டு பக்கம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கலைஞர் பேரும் ஜெயலலிதா பேரும் இருக்கும். யாரோட சொத்துல யார் பேர் இருக்கும்?
அட்லீஸ்ட் அந்த பேரையாவது வாங்கி கொடுக்கணும்ல. ம். புரியுது சார். ஜாதி தலைவர்னு சொல்கிறார் சார். மற்றவங்களாம் ஜாதி அடையாளத்தை பகிரங்கப்படுத்துகிறாங்க. ம். தமிழக அரசு வந்து உன்னோட ஜாதி அடையாளத்தை பின்னாடி போடக்கூடாது. ம். நீ அதை ஃபைட் பண்ணி வாங்கு. இப்போ இங்கே வரான்ல சார், நார்த்துலேருந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஃபுல்லாக ம். பேர் கிடையாது, அவன் ஜாதி தான் போடுறான், ஜாதி தான் மென்ஷன் பண்ணிருக்கான். இங்கே இருக்கக்கூடிய நாயுடு ரெட்டிலாம் அவங்க பகிரங்கமாக போடுறாங்க. ம். ஏன் அது கூட நீ பண்ண முடியல உன்னால்? உன்னோட அடையாளத்தை நீ வெளிப்படுத்த விரும்பலை சார். இந்த மக்கள் வந்து நமக்கான ஓட்டு போடவும், அதான் சொன்னார், ஊமை ஜனங்களை வச்சுங்கன்னா நான் என்ன பண்ண முடியுன்றாரு. ம். எல்லாம் ஊமையாக இருக்கிறதுனால நீ எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கு. இப்போ திருப்பி கேட்க ஆரம்பிக்கிறானுங்க. உன் பையன் முன்னாடி போகிறானுங்க யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக. அதை தடுத்து நிறுத்த முடியாது சார். போனால் விட்டு போயேன் சார். சார் நம்ம எவ்வளோ நாளைக்கு சார் வாழ போகிறோம் சொல்லுங்கள்? அதிகபட்சம் எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும்? நெக்ஸ்ட்டு யார்? சரி, அன்புமணி வானானாக்கா இன்னார்ன்றத பாமகவில் நீ இம்மிடியேட்டாக டெக்ளேர் பண்ணிவிட்டு அன்புமணி நீக்கிட்டு போ. ஜாதியில் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கானுங்களே, இது உண்மையாக நடக்குதா இல்லை இது ட்ராமாவா? கடைசியில் யார் தான் வருவான் சார்? எனக்கு தெளிவுபடாத வரைக்கும் என்னோடய அரசியலில் நான் முடிவெடுக்க முடியாத சூழல் இருக்கும்ல. நான் மற்ற கட்சிக்காரங்க விட்டுறேன், அவங்களாம் முடிவெடுத்து தான் இருக்காங்க. இந்த கட்சிக்குள்ளே இருக்கவங்க, இந்த கட்சிக்குள்ள யங்ஸ்டர்ஸ் என்ன முடிவு எடுக்கணும்னு முடியலையா அவங்களால? ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு? டாக்டர் பண்ணுறது வந்து முழுக்க அயோக்கிய தானே சார். அன்புமணிக்கு ஃபேவர்னு கிடையாது. யாராக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரணும் சார். கலைஞர் கடைசி வரைக்கும் வச்சுருந்தார் சார், பையனை கொண்டாடாமே. கடைசி கட்டத்தில் என்ன பண்ணார்? ஸ்டாலினை கொண்டு வந்தார்ல. எனக்கு அடுத்து இவர் தான்றதை எல்லாரும் மத்தியிலும் வெளிப்படுத்திட்டார்ல. நீ பண்ணிட்டு போகிற மாதிரி முலாயம் சிங் யாதவ் பண்ணிட்டு போகல, அகிலேஷ் யாதவ் சொல்லிட்டு போனான்ல, லல்லு பிரசாத் யாதவ் முடியல, தேஜஸ்வர் சொன்னான்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு போ. எதுக்கு ஏமாத்துற? இல்லை நீ யாரையாவது உன் மனசுக்குள்ளார வச்சுருந்தீங்கன்னா கூட இவங்க தான் எனக்கு அடுத்த வாரிசு, இவங்க தான் எனக்கு கட்சின்னு சொல்லிட்டு போ. அன்புமணி தான் உன் வாரிசாக கிடையாதுன்ட்டிய, அடுத்த வாரிசு யாருன்னு சொல்லிட்டு போ. ஒரு நடைபயணம் போகிறார் அன்புமணி, அது ஓரளவுக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அது ஆக்சுவலாக வராங்க, நிறைய பேர் வராங்க. எந்த அளவுக்கு எலெக்ஷனில் அது ஒர்க் அவுட் ஆகுன்றதுலாம் தெரியாது. அணி யாரோட சேர்றாங்கன்றதை வச்சு தான் சார். ஓகே சார், தொடர்ந்து பார்ப்போம். இந்த பிரச்சனை எங்கே போய் முடியுது அப்படின்றத. முடிவு வந்துடும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு கட்டத்தில் முடிஞ்சு தான் ஆகணும். ஆரம்பம் தான் முடிவு இல்லாமல் போயிடும். இவர் சும்மா கூப்பிட்டு பாருங்க, சவுக்கு சங்கரை கூப்பிட்டு நீ எதுக்கு இன்டர்வியூ கொடுத்துனுக்குற? சவுக்கு சங்கரை வந்து நீ கூப்பிடாமல் வந்துருக்க மாட்டாப்புல. புரியுதுங்களா? ஏன்னா அவருடைய சோஷியல் மீடியாவை நிறைய பேர் வாட்ச் பண்ணுறாங்கன்றதுக்கோசம் நீ யாரை கேவலப்படுத்துகிற? அவருக்கு வந்து அது வந்து ப்ரொஃபஷன், ஒரு மீடியா நடத்துறவங்களோட ப்ரொஃபஷன் அது. நீ எதுக்கு தேவையில்லாத வேலை இதில் டாக்டர் பண்ணுறது? சார் அவர் எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கா போல் இந்த சமுதாயத்தையும் உன்னையும். நீ அவரை கூப்பிட்றக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா மோசதி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன் வருண் சேனல் கூட அவரை வச்சு பேசியிருக்கலாம்ல, உன் கருத்தை சொல்லியிருக்கலாம்ல. நமக்கு எதிராகவே செயல்பட்டவங்களை எது கூப்பிட்டு நீ பேசுகிற? நான் பாமகவில் சொல்ல சார், சமுதாயத்துக்கு எதிராக பேசணுங்க, சமுதாயத்துக்கு எதிராகவே செயல்பட்டவங்களை எது கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுற? அப்போது இதனோட உள்நோக்கம் என்ன? அப்போ அவர் பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணுறது யார்? அதெல்லாம் பகிரங்கப்படுத்தணும் டாக்டர். வெளிப்படுத்தாமல் அவர் எஸ்கேப் ஆகவே முடியாது சார். சரி, தொடர்ந்து பேசுவோம் இதை பற்றி. நன்றி, வணக்கம்.